தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் 10ல எத்தனை 5 இருக்கு? ஆரோக்கியமாக கையை விட்டு பாரு. 10 10 விரல் விடு. வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu IN இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இப்பொழுது ஐயம் தெளிதல், அதாவது கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற உள்ளது. கேள்விகளை கேட்டு பதில் தெரிந்து கொள்வதற்கு அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவதற்காக நமது பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை அம்மா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை நம் அன்போடு இணைத்து அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையானதொரு துரிய தவத்தினை நமக்கு சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றில் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாம ஐயம் தெளிதல் நிகழ்வு நடத்தி வருகிறோம். மகரிஷியோட பயிற்சிகள்ல தத்துவங்களை ஆழ்ந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ள தொடங்கும் போது நிறைய சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். ஸோ அதை நாம கிளியர் பண்ணிட்டு பர்ஃபெக்டா செய்யறதுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு தான் இந்த நிகழ்வு. ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வெங்கட்டையா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். இப்ப இந்த மாதிரி அகத்தாய் 3 வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்ப இந்த மாதிரி ஆகினை பண்ணிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் சிந்தனை வந்து வேற எங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் நான் என் மேலே கோவம் வருது. இந்த மாதிரி வந்து 10 நிமிஷம் இது மாதிரி வேற டைரக்ஷன்ல போயிட்டோம்னு சொல்லி திருப்பி வர்றேன். திருப்பியும் வர்றேன். அதுக்குள்ள வந்து துரியம் வந்துருது. அப்போ வந்து துரியம் போகும்போது ஆகினி ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி ஒரு சின்ன சிந்தனை வருது மேடம். சரி, சிறப்பு. இது எல்லாருமே கடந்து வர்ற விஷயம் தாங்கய்யா. சரியா? எல்லாருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல இப்ப சும்மா இருக்கும்போது கூட அவ்வளவு தாட்ஸ் வராது. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ ஏதோ, ஆனா அது சம்பந்தமான தாட்ஸ் மட்டும்தான் வரும், என்ன வேலை செய்யறோமோ. ஆனா தியானம்னு கண்ணை மூடி உட்காரும் போது என்னென்ன ஞாபகங்கள் எல்லாம் உள்ள போட்டிருக்கோமோ அதெல்லாம் ஞாபகம் வரும். எந்த மன அலைச்சூழல்ல போட்டோமோ அந்த மன அலைச்சூழல்ல வெளில வரும். நீங்க என்ன பண்றீங்க, 14ல இருந்து குறையறீங்க இல்லையா? தியானம் பண்றதுக்கு உட்காரும் போது 13, 12, 11 வர வர அந்த அந்த மென்டல் ஃப்ரீக்குவன்சில என்னென்ன நிகழ்வுகள் போட்டீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து காமிக்கும் ஆரம்ப காலகட்டத்துல. இப்ப என்ன பண்ணலாம், அதுக்காக எண்ணத்தை ஒழிச்சிட முடியாது இல்லைங்களா? அது அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த நேரம் அந்த எண்ணத்து பின்னாடி போகாம நம்ம போயிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அது அப்படியே எங்கெங்கயும் இழுத்துட்டு போயிடும், ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. நம்ம முதல்ல அருட்காப்பு போட்டு, அதுக்குதான் மகரிஷி வந்து எடுத்த உடனே தவம் பண்ண சொல்லல பாருங்களேன். முதல்ல என்ன சொல்றாங்க, இட தூய்மை, அப்புறம் மன தூய்மை, அதுக்கப்புறம் அருட்காப்பு.
அந்த அருட்காப்பை நல்லா உணர்ந்து நான் இன்னைக்கு தவம் செய்ய போறேன், முழுமையாக இந்த தவம் எனக்கு சிறப்பாக உணர்வாக பெறுறதுக்கு எனக்கு அருட்பேராற்றல் உதவி செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அருட்காப்பு போட்டுட்டு நீங்க உட்காருங்க. சரியா? முதல் நாள் ஒரு விஷயம் அந்த எண்ணம் வரும்போது நீங்க அழுத்தமா நான் தவம் செய்கிறேங்கிற எண்ணத்தை போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் கண்டிப்பாக 8 நிமிஷமா குறையும். எடுத்த உடனே 0 ஆக்க முடியாது இல்லைங்களா? அந்த எண்ணம் போகும்போது இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு சின்ன வேலை செய்யணும்னு சொன்னா மிரட்டி சொன்னோம்னா கேக்குமா குழந்தை? கேட்காது இல்லையா? என்ன பண்ணுவோம்? கெஞ்சி கொஞ்சி, கண்ணா நீ நல்ல பிள்ளை இல்லையா, நீ இதை போய் எடுத்துட்டு வாயே அம்மாக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மனதை நம்ம டேக்கிள் பண்ணலாம். நான் தவம் பண்ண உட்கார்ந்துருக்கேன், இப்ப எனக்கு வர்ற எண்ணம் அது ஏதோ உள்ள இருக்கிறது வெளியில வருது, லெட் இட் கம் அண்ட் கோ. நான் அது பின்னாடி போகல, நீ வெயிட் பண்ணு, நான் தவம் முடிச்சு விட்டு உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கை. சரிங்களா? அந்த மனதுக்கு உறுதி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எண்ணம் வந்தாலும் மனசு அங்க போகாது. இது பிராக்டிஸ்ல வரும். நல்லா அருட்காப்பு போட்டு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுங்க. சரி, நீங்க 2வது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் இந்த மாதிரி ஒரு போராட்டத்துல இருக்கேன், அதுக்குள்ள துரியம் வந்துடுது. பரவாயில்ல, நீங்க அந்த குற்ற உணர்ச்சியோட பண்ணாதீங்க. சரியா? அந்த குற்ற உணர்ச்சி, ஐயோ நான் ஆகினை சரியா பண்ணலையே, இன்னைக்கு நான் துரியம் அதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இங்க கூட்டு தவத்துக்கு வரும்போது ஓகே, நீங்களா வீட்டுல பண்ணுவீங்க இல்லையா, காலையில தவம் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ ஒரு நாள் வெறும் துரியம் பண்ணுங்க வெங்கட்டையா. சரி, வெறும் ஆக்கினை பண்ணுங்க, 20 மினிட்ஸ் ஆக்கினை. சரி, அப்ப போனாலும் வந்தாலும் திரும்ப 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 ஆக்கினையில இருந்து பழக பழக அந்த அந்த உணர்வு உங்களுக்கு நல்லா வெல் ட்ரெயின்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆக்கினை துரியோன்னு போகும்போது உங்களால ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பண்ண முடியும். சரிங்களா? குற்ற உணர்ச்சி வேணாம் வெங்கட்டையா, குற்ற உணர்ச்சியே வேணாம். கண்ணை மூடி உட்கார்ந்தாலே நமக்கு வெற்றி தான். சரிங்களா? கண்டிப்பா நல்ல சங்கல்பம் பண்ணிட்டு மகரிஷியை நினைச்சுக்கிட்டு தாம் பண்ணுங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கூட்டுதவங்க. கூட்டுத்தவத்துல நிறைய கலந்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்களோட ஆற்றலும் உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த மேக்னெட்டிக் டொமைன்ல தான் இருக்கிறோம். இப்போ நேரா செய்யறதும் ஒரு மாதிரி. இப்ப இது கூட என்னன்னா மேக்னெட்டாஸா, இன்டர்நெட்டுங்கிறது என்னது? மேக்னெட்டிக் தானே இல்லையா? அது மூலமா தானே நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். அப்ப எல்லாரும் தவம் பண்ணும்போது அந்த உணர்வு அதிகமா இருக்கிறவங்களோடது பவர் மற்றவங்களுக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். சோ அதனால நீங்க கூட்டு தவத்துல நிறைய கலந்துக்கங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சுசீலாமா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்திருக்கேன், நீங்க கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. நானும் இதைத்தான் கேட்க நினைச்சேன். எனக்கு ஃபியூச்சர் டென்ஸ் செய்ய நினைக்குது. அடுத்து அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், தியானம் பண்ணும்போது அதான் அவரே கேட்டதுக்கு அதே பதில் தானே எனக்கும். அதேதான் ஒண்ணும் இல்ல, நல்லதே நடக்கும்ங்கிற மாதிரி அந்த ஃபியூச்சருக்கு ஒரு புள்ளி வச்சிருங்க. எனக்கு கிடைக்கிறது எல்லாமே, என்னோடது எல்லாமே எனக்கு மகரிஷி அருளால நல்லதே நடக்கும், அதுக்காகத்தான் நான் தியானம் பண்றேன் இல்லையா? மனசு அமைதியா வச்சுக்கிட்டு அதுக்காக தான் நான் தியானம் பண்றேங்கிறதுக்கு அழுத்தம் கொடுங்க. அப்ப ஃபியூச்சர் நினைவுக்கு வந்தாலும் நல்லதுதான் வரும். சரியா? நல்லதா இருக்கு. வாழ்க வளமுடன். அந்த சந்தோஷத்தோடய தியானம் பண்ணு. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு தியானத்துக்கு இன்னொரு தியானத்துக்கு எவ்வளவு நேரம் பிரேக் இருக்கணுமா? அதாவது ஐயா மகரிஷி ஐயா சொல்றது என்னன்னா, இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி. சரியா? இப்ப நீங்க ஒரு நாள்ல எனக்கு ரொம்ப இதா இருக்கு, நான் தியானம் பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா மற்ற வேலை பார்க்காம இருக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க இல்லையா? குடும்ப கடமைகள் இருக்கு, நமக்குன்னு வேலைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ இது ஒரு பிராக்டிக்கல் செஷன். நீங்க காலையில ஒரு தியானம் பண்றீங்கன்னா மாலை வரை அந்த தியானம் கொடுத்த மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைச்சல்லே இருக்கணும். அதுதான் வெற்றி. சரியா? இப்ப நான் எப்ப பார்த்தாலும் தியானத்திலேயே இருக்கிறேன், அப்ப நான் மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைச்சு வச்சிருக்கிறேன்னா அது வெற்றி கிடையாது இல்லையா? நாம பிரச்சனைக்குள்ள போனோம். நமக்கு வாழ்க்கையில பல இடங்கள்ல பல விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்திலயும் நாம எப்படி கரெக்டா இருக்கிறோம், அதுக்கு தியானம் உதவி செய்யும். நீங்க தாராளமா இப்ப காலையில ஒண்ணு பண்ணீங்க, எனக்கு டைம் இருக்குது, மத்தியானம் ஒண்ணு பண்ணுங்க தாராளமா. பட் நிறைய தவங்கள் போக போக கண்டிப்பாக இரவு சாந்தி பண்ணிட்டு படுங்க. எனக்கு நேரம் இருக்கு. உங்களோட நான் என்ன கேட்டேன்னா,
இப்ப 6:30க்கு ஒண்ணு பண்றோம், நைட்டு ஒரு 9:30க்கு ஒண்ணு பண்ணலாமான்னு கேட்டேன். வேற தவம் அப்படி கேட்டேன். தாராளமா 9:30 வரைக்கும் போக வேண்டாம். மாலையில இந்த நேரத்துக்கு பண்ணிடுங்க. நீங்க காலையில ஒரு 6:30 மணிக்கு தவம் பண்றீங்கன்னா மாலையில 6:30 மணிக்கு இந்த மாதிரி அந்த கூட்டு தவத்துல பண்ணிடுங்க. இரவு படுக்க போகும்போது 9:30 மணிக்கு ஒரு சாந்தி தவம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடும். சரிங்கம்மா, நல்ல விளக்கம். சாந்தி தவம் படுத்துட்டே பண்ணலாம். சரியா? சாந்தி தவம் மட்டும் படுத்துட்டு பண்ணலாம், வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டும் பண்ணலாம், டிராவல் பண்ணும்போது பண்ணலாம், எந்த இடத்துலயும் பண்ணலாம் சாந்தி தவம். அப்ப என்ன பண்ணலாம், சாப்பிட்டுட்டீங்க, படுத்திருக்கீங்க, சோ படுத்துக்கொண்டே மகரிஷியை நினைச்சு கொண்டு அருட்காப்பு சங்கல்பம் சொல்லிட்டு மூலாதாரத்துல நினைவை வைத்துக் கொண்டு அப்படியே தூங்கிடும். சரிங்கம்மா, வாழ்க. வாழ்க. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சுசிலாமா, நீங்க திரும்பவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. காந்த தத்துவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா. இந்த உலகமே காந்தமயம் தாமா, மகரிஷி சொல்லக்கூடியது. சரியா? இந்த உலகத்துல இப்ப நான் பேசுறேன் இல்லையா, நான் சென்னையில உட்கார்ந்துட்டு பேசுறேன், ஒரு இடத்துல இருந்து பேசுறேன். என் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தம், ஒலி, சரியா, அந்த ஒலி இது வெளிப்படுது. என்னோட டிவைஸ், நான் எந்த ஒரு இப்ப மொபைல் வச்சிருக்கேன், அந்த மொபைல் மூலமாக அது காந்தமாக மாற்றப்பட்டுதான் அது எடுத்துட்டு வருது உங்களோட வீட்டுக்கு. நீங்களும் அதே லைன்ல இருக்கீங்க. அந்த லைன்ல நீங்க இருக்கும்போது அது என்ன பண்ணுது, அந்த மொபைல் அதையே ஒலி அலையா மாத்தி உங்க காதுக்கு அந்த மொழியாக வருது இல்லையா? இது காது மட்டுமல்ல, நம்மளோட 5 புலன்கள் வழியாக நாம பெறக்கூடிய எல்லாமே இந்த காந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சதுதான். இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாமா? இப்ப நம்ம எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறோம், அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ உட்கார்ந்துக்கோங்க, கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க. இப்ப கண்ணை மூடிக்கிறோம். நான் சொல்றத நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க, அப்படின்னா காட்சிப்படுத்துங்க. இப்ப கண்ணை மூடி நம்ம உட்கார்ந்துருக்கோம், நமக்கு முன்னாடி ஒரு டேபிள் வச்சிருக்கு. அந்த டேபிள்ல ஒரு பவுல், ஒரு கிளாஸ் பவுல் வச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் பவுலுக்குள்ள குட்டி குட்டியா மாங்காய் நறுக்கி போட்டிருக்காங்க. சரியா? மாங்காய் நறுக்கி துண்டு துண்டு துண்டா நறுக்கி போட்டிருக்காங்க. அது மேல அப்படியே லேசா உப்பு தூவுறாங்க, மேல கொஞ்சம் மிளகாப்பொடி தூவுறாங்க. அப்படியே அதை கலந்து எடுத்து ஒரு வாய் எடுத்து நம்ம வாயில கடிக்கிறோம். இப்ப கண்ணை திறந்துக்கலாம். என்ன நடந்ததுங்க சுசீலாமா, உங்களுக்கு என்ன நடந்தது? சுவை உணர்வு. சுவை எப்படி வந்தது? என்ன வந்தது? வாயில எச்சி ஊறுச்சு இல்லையா? யாருக்கெல்லாம் எச்சி ஊறிச்சோ அவங்க எல்லாம் சாட்ல போடலாம், எனக்கும் அந்த அனுபவம் கிடைச்சது அப்படின்னுட்டு. இப்போ மாங்காயும் இல்ல, உப்பும் இல்ல, அங்க மிளகாப்பொடியும் இல்ல. ஆனா இந்த மேக்னட்டிசம் எனக்கு ஏற்கனவே என்னோட நாக்குல பதிஞ்சிருக்கு, நான் சாப்பிட்டிருக்கேன் அந்த மிளகாப்பொடி போட்ட மாங்காய். அது அந்த உணர்வுக்கு என்னை கொண்டு போன உடனே என்னோட நாக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கு. உடனே உமிழ்நீர் வந்துடுச்சு, பயோமேக்னட்டிசம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ இது காந்தம் தானே? இல்ல, பொருள் இருக்கோ இல்லையோ, நான் நினைக்கும் போதே அந்த உணர்வுக்கு நான் போயிடுறேன். அப்போ நான் செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் காந்தத்தினுடைய செலவு இருக்கு. அப்போ மகரிஷி எதற்கு தவம் கொடுத்தாங்க? சரியா? இந்த செலவை குறைக்கிறதுக்கு தான். சரியா? கண்டிப்பாக செலவு அதிகமாக அதிகமாக இருப்பு. இப்ப நீங்க காலையில எழுந்திருக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லைங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு உதாரணமா, நம்ம கிட்ட 100 யூனிட் மேக்னட்டிசம் பவர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில எழுந்ததுல இருந்து நம்ம வேலை செய்யறோம் இல்லையா? எழுந்துறோம், பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம், அதுக்கப்புறம் வீட்டுல வேலை செய்யறோம். எந்த ஆக்ஷனுக்கும் இந்த எனர்ஜி தான் செலவாகுது இல்லையா? கையை தூக்கணும் அப்படின்னா அந்த மேக்னட்டிசம் இருந்தா தான், அந்த ஜீவகாந்த ஆற்றல் செல்களுக்கு எல்லாம் போச்சுன்னா தான் மூளை சொல்லுது நான் கையை தூக்க சொல்லி, உடனே கை மேல தூக்குது இல்லையா? இப்போ அந்த அந்த கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கணும்னா பயோமேக்னெட்டிக் லெவல் நல்லா இருக்கணும். சரியா இல்ல, மூளை சொல்லுது கையை தூக்கி மேல எடு
அப்படிங்குது. ஆனா எடுக்கும் போது ஷோல்டர்ல அவ்வளவு பெரிய வலி. என்ன காரணம்? பயோமேக்னெட்டிக் லெவல் சரியில்லை, அப்போ என்னால கையை தூக்க முடியல. இப்ப இந்த மாதிரி எல்லா செயலுக்கும் அது மட்டும் இல்ல, நான் சாப்பிடுறேன், ஆற்றல் கிடைக்குது இல்லையா? உணவுல இருந்து ஆற்றல் மாற்றப்பட்டு மகரிஷி காயகல்பத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க, ரசமா ரத்தமா சதையா கொழுப்பா எலும்பா மஜ்ஜையா ஜீவ வித்து குழம்பா மாறுது, அது உயிர் சக்தியை பிடிச்சு வச்சிருக்கு, அதுல இருந்து வெளிவரக்கூடியது மேக்னட்டிசம், ஜீவகாந்தம். சாப்பிடுறேன். இப்ப சாப்பிடுறது உள்ள போய் இதெல்லாம் மாறணும்ல, மாறுறதுக்கு ஒரு சக்தி தேவை தானே, அந்த சக்தியும் ஜீவகாந்த சக்தி தான். அப்போ செலவும் இருக்கு, எனக்கு வரவும் இருக்கு. இத நான் எப்படி சரியா மெயின்டைன் பண்றேன்னா சாயந்தரம் வரைக்கும் எனக்கு இனிமையா இருக்க முடியும். இல்ல வரவுக்கு மேல செலவு பண்ணிட்டேன், ஒரு 3 படம் கண்டினியூஸா காலையில 9 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காரலான்னு உட்கார்ந்தவன் ஒரு படம் பாக்குறேன், 2 படம் 3 படம் பாக்குறேன். அப்ப என்னாச்சு? கண்ணு வழியாதான் அதிகமான ஜீவகாந்தம், 80% மேல கண்ணு வழியாதான் செலவாகுதான். அப்போ கண்ணு வழியா செலவாகும் போது எனக்கு டயர்ட் ஆயிடுது, மத்தியானத்துக்கு மேலேயே நான் டயர்டாகி படுக்கணும்னு தோணி போயிடுது. அப்போ நாள் முழுவதும் ஆற்றல் இருக்கணும்னா வரவும் செலவும் சரியாக இருக்கணும். வரவு வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, காத்து, பூமியினுடைய மையத்திலிருந்து, கோள்கள் கிட்ட இருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால நம்ம வாங்கிக்கிறோம். அப்ப வாங்கினாலும் செலவு அதிகமாயிடுச்சுன்னா, ஒரு டேங்க்ல தண்ணி இருக்குங்க, 5 பைப் இருக்கு, 5 பைப்பையும் திறந்து விட்டோம்னா எவ்வளவு சீக்கிரம் டேங்க் காலி ஆயிடும் இல்லையா? தேவையில்லாம திறந்து விடும்போது. அப்ப இங்க மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய தவம் என்னன்னா, இப்ப அந்த பைப்பை திறக்கும் போது கொஞ்சம் லீக்கேஜ் ஆயிட்டே இருக்கு தேவையில்லாம, அதுல ஒரு டியூபை போட்டு திரும்பவும் அந்த டேங்க்லயே விட்டுடுறோம். அதுதான் தவம். உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் எல்லாம் என்ன பண்ணுது? 5 பைப்பு மூலமா போயிட்டு இருந்தத கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கான பவர் கொடுத்துருது. ஐயோ நான் அளவுக்கு மீறி பார்க்க கூடாது, அளவுக்கு மீறி காதால கேட்க கூடாது, உணவு போதுங்கிற அளவு சாப்பிடணும். இந்த மாதிரி 5 புலன்கள் மட்டும் இல்ல, எண்ணத்தின் மூலமாகவும் தேவையில்லாத எண்ணங்கள் நெகட்டிவா நினைக்க 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 பயோமேக்னட்டிசத்தை வாரி இறைச்சி வெளியே போடும். கவலைதான் இருக்கிறதுலே அதிகமான ஆற்றலை வெளியே தள்ளும். அதே போல கோபம், இந்த மாதிரி குணங்கள். அப்ப மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சிகள் அதாவது செலவை குறைக்குது. அடுத்தது நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கொடுத்தாங்களா, கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, அது வரவை அதிகமாக்குது. இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? செலவை குறைச்சா மட்டும் போதுமா? ஒரு மாசத்துல வரவையும் அதிகப்படுத்தணும். அப்பதான் நமக்கு விலைவாசி ஏறும் போதும் நம்மால சரியா வாழ்க்கையை நடத்த முடியும். அப்ப அதற்கு மகரிஷி பாருங்க, செலவை குறைக்கிறதுக்கு தவம் கொடுத்தவங்க வரவை அதிகப்படுத்துறதுக்கு தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ விலைவாசிங்கிறது என்னது? நம்ம எக்கச்சக்கமா டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் இல்லையா? ஒரு காலத்துல இவ்வளவு மீடியாலாம் இருந்ததுங்களா? இந்த மொபைல் போன் இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி தான், ஆனா அதுவே நம்மளோட ஜீவகாந்தத்தை அதிகமா எடுத்துக்குது. அப்ப இதுல அளவும் முறையும் வரணும்னா நமக்கு இந்த பயிற்சிகள் உதவி செய்யும். அப்ப காந்தம் என்பதுதான் இந்த உலகையே நடத்திக்கிட்டு இருக்கு. மகரிஷி சொல்லுவாங்க மெகா நெட், மேக்னெட், பெரிய வலை, அந்த வலைக்குள்ளதான் எல்லாரும் இருக்கோம், எல்லாருடைய கருமையமும் இந்த காந்தத்தினால இணைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காந்தம் தான் எல்லாமே. வாழ்க்கை வளமுடனம்மா. ரொம்ப பெரிய பதிலா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வளமுடன். புரிஞ்சுதுங்க? நல்ல விளக்கம்மா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளம். நன்றி, நன்றிங்கம்மா. ஜோதி அம்மா, வாழ்க்கை வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பெருஞ்சோதி. அம்மா மிக அருமையான விளக்கம். அம்மா எனக்கு 2 கேள்விகள் இருக்குமா. ஒன்று வந்து இப்ப இந்த தவம் செய்யறதுனால என்னென்ன பலன்கள், குறிப்பாக உள்ளத்துக்கும் உடலுக்கும் என்னென்ன பயன்கள், அது சொல்லுங்கம்மா, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா. அடுத்த கேள்வி வந்துங்கம்மா, இப்ப இந்த இதுக்கு நான் புதுசா வந்திருக்கேன், இதை பற்றி நான் நிறைய கற்றுக்கொள்ளணும், என்ன புத்தகங்கள் படிக்கலாம், இல்ல என்ன மெட்டீரியல்ஸ் நான் வந்து கற்கலாம் அம்மா? நன்றி. சரி, முதல் கேள்வி கேட்டீங்க, தவத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு கேட்டீங்க. முதல்ல மனதுக்கான ஒருங்கிணைப்பு, கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். முதல் பலன். மகரிஷி ஆக்கினை தவமே முதல்ல கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்ல,
புலன் கட்டுப்பாடு வரும்னு சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவு நேரம் சொன்னோம் இல்லைங்களா, அளவு முறை இல்லாம நம்ம எந்த 5 புலன்கள் மூலமாக அனுபவிக்கும் போது நிறைய செலவாகுது. அப்போ இருப்பு குறையும் போது உடல்ல அது நோயாக கூட வரும், மனதுல குழப்பமாக கூட வரும். அப்போ இத குறைக்கிறதுக்கு மனதுக்கு வல்லமை வேணும். சரியா? 5 புலன்களை கண்ட்ரோல் பண்ற பவர், அதாவது மேனேஜ் பண்ற பவர் மனசுக்கு இருந்தா தான் மனசு சொல்றத புலன்கள் கேட்கும். ஆனா இவ்வளவு நாள் புலன்கள் சொல்றதுதான் மனசு கேட்டுக்கொண்டிருந்தது. அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆச்சுங்க, கண்ணு பாரு பாருன்னு சொல்லுது, பார்த்துட்டே இருக்கு. காது இன்னும் கொஞ்சம் கேளுங்குது, உணவு அதிகமா சாப்பிடுன்னு நாக்கு சொல்லுது. சோ இங்க மனதுக்கு பவர் இல்லை. எனக்கு போதும்னு சொன்னா அதை மனசு மேனேஜ் பண்ணி கண்ணை நிறுத்துறதுக்கு பவர் இல்லை. இப்ப நம்ம தவம்ல மனச உயிர் மேல வச்சு தவம் பண்ண அமைதி நிலைக்கு வரும்போது 4 பலன் முக்கியமா சொல்றாங்க. ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை. இது 4ம் தெரிஞ்சுக்கோங்க. ஓர்மை அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். எந்த செயலை செய்தாலும் கான்சென்ட்ரேஷனோட அதுல மனசு வச்சு செய்யக்கூடிய ஓர்மை. 2வது என்னன்னா கூர்மை. கூர்மைன்னா என்ன அர்த்தம்? நல்லா கீன் வாட்ச் பண்றது. ஒரு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அது என்னமோ ஒண்ணு இந்த காதுல வாங்கி அந்த காதுல போகுதுன்னு இருக்க மாட்டோம். ஓ, இதுல எனக்கு என்ன விஷயம் கிடைக்கும், எந்த அளவுக்கு இதை நான் புரிஞ்சு கொள்ள முடியுங்கிற அந்த அந்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை வரும். சீர்மை அப்படின்னா என்ன? எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யக்கூடிய தன்மை வரும் இல்லையா? ஒரு சில செயல்கள் இப்படித்தான் செய்யணும்னு அதற்குன்னு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு. சீர்மை, சீருடைன்னு அதனால்தான் சொல்றோம். அந்த யூனிஃபார்மா இருக்கிறது, எல்லாருக்கும் நன்மை தர்ற மாதிரி செயல் செய்யணுங்கிறது தான் அது சீர்மையான செயல். அந்த மாதிரி நம்மளோட செயல்பாடு இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா நேர்மை. நேர்மைன்னா என்ன? நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு இல்லாம எண்ணம், சொல், செயல் 3ம் ஒன்றுக்கொன்று முரண்படாம நன்மை தரத்தக்க வகையில் இருக்கிறது. இந்த தவம் இன்னும் நிறைய நல்ல பண்புகளை கொடுக்கும். அந்த பண்புகளை மட்டும் சொல்றேன். முதல்ல நுண்மான் நுழைப்புலன் அறிவுங்கிறாங்க, பெர்ஸ்பிகாசிட்டி. எது ஒண்ணு சொன்னாலும் அதை ஆழ்ந்து கவனிச்சு இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, 3 காலத்தையும், சென்ற கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு 3ஐயும் யோசிச்சு செய்யக்கூடிய அறிவு வரும், நுண்மான் நுழைப்புலன் அறிவு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏற்பு திறன். எதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒரு கஷ்டமே வந்தா கூட என்னவோ செஞ்சிருக்கேன், அதுதான் கிடைச்சிருக்கு, நான் இதை தாங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஏற்பு திறன். அடுத்தது அக்செப்டன்ஸ், இணக்கத்தன்மை. எந்த நம்ம போற இடத்துல எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி இருக்காது இல்லையா? அப்ப அங்கே சூழல் மாறிவிட்டு இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய தன்மை வரும். அதை அக்செப்ட் பண்ணி அதனோடு ஒற்று போகக்கூடிய இணக்கத்தன்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா பெருந்தகைமை அப்படிங்கிறாங்க, மெக்னானிமிட்டி. யாரையும் தவறாக பார்க்காம எல்லாரையும் ஒன்று போல பார்க்கக்கூடிய மெக்னானிமிட்டி. அடுத்தது கிரியேட்டிவிட்டி, படைப்பு திறன். நமக்குள்ள என்ன இருக்கு திறமைன்னே நம்ம தெரியாம இருப்போம். தவம் பண்ண இந்த திறமைகள் அதிகமாகும். சோ இது போல நம்மளோட மனசை அமைதியா வச்சுட்டு அந்த நாள் முழுவதும் இனிமையா கழிப்பதற்கு நம்முடைய தவம் உதவி செய்யும். அடுத்தது அம்மா சொன்னீங்க, நீங்க எந்த நிலை வரைக்கும் கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறது தெரியல, நீங்க அதுக்குள்ள மியூட் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க எந்த நிலை இருக்கீங்கன்னா ஆரம்ப காலகட்ட சாதகர்கள் அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இது அன்மியூட் கொடுக்குறேங்கம்மா. நீங்க பேசிக் கோர்ஸ் எடுத்திருக்கீங்களா எப்படிங்கம்மா? இப்பதான் புதுசா வந்திருக்கேன், இப்பதான் புதுசா எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். புதுசா இன்னைக்குதான் இப்பதான் வந்திருக்கீங்க. வெரி குட் வெரி குட். அப்போ நீங்க வரேன், இனிமேதான் சரி கோர்ஸ்லாம் சேர்ந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண. அப்போ நான் படிக்கலாம். சரி, நான் வெப்சைட் கொடுத்தோம் இல்லைங்களா, kundaliniyoga.edu.in. அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஆன்லைன்லயே 12 days கோர்ஸ், முதல்ல அதுதான் பேசிக் கோர்ஸ். சரிங்களா? இப்போ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு 9 நாள் ஆயிடுச்சு. நீங்க இப்ப திரும்பியும் பாத்தீங்கன்னா February 1ஆம் தேதி தொடங்கும். இன்னைக்கு தேதி 24 இல்லைங்களா? நீங்க இப்ப வெப்சைட்டுக்குள்ள போய் பாருங்க. தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடா 4 லாங்குவேஜ்ல நடக்கும். நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளோ அதை எடுத்துக்கலாம். அங்க நீங்க அந்த வெப்சைட்ல போய் புக் பண்ணிட்டீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து வகுப்பு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல தான் வகுப்புகள், ஜூம்ல தான். சரிங்களா? 2 டைம் நடக்கும், எதர் மார்னிங் 6 to 7:30 ஆர் ஈவினிங் 7 to 8:30. சரிங்களா? ஓகே, யாரும் சாட்ல போட்டிருக்கீங்க. ஓகேங்கம்மா, நீங்க அந்த வெப்சைட்டுக்குள்ள ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே இருக்கும். அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா கூட
நான் இப்ப கிளாஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நம்பர் போடுறேன், இல்லைன்னா என்னோட நம்பர் உங்களுக்கு போடுறேன்மா சாட்ல. சரிங்களா? சரிங்க. என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்மா. சரிங்கம்மா. சரிங்க. அதுல ஜாயின் பண்றீங்க. அது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் கோர்ஸ். சரிங்கம்மா. சரிங்களா? பேசிக் கோர்ஸ். அதுல வந்து அதாவது உடலுக்கு முழுமையான உடற்பயிற்சி, அப்புறம் உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, அப்புறம் மனதுக்கான 3 தியானங்கள். இதுதான் அந்த சிலபஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கோர்ஸாக சான்றிதழ் பயிற்சியும் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அந்த கோர்ஸ்லயே நாங்க சொல்லுவோம். சரிங்களா? சரிங்க. உங்க நம்பர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா. 9499 46343. நான் உங்களுக்கு சாட்ல தனியா போட்டிருக்கேங்கம்மா. ஓ, சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. சரிங்களா? வாழ்க வளம். மிக்க வாழ்க. நன்றி. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சாந்தி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா என்னோட சொல்லுங்கம்மா. கேள்விமா, ஜீவகாந்த பயிற்சி பண்றோம், கண்ணாடி பயிற்சி பண்றோம்லம்மா. அதுல ஆமாம். வந்து நம்ம வந்து எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப வந்து காந்தத்தை உணர்றதுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களாம்மா, அந்த மாங்காவை சொல்லி கொடுத்தீங்களே, அந்த மாதிரி ஜீவகாந்த பயிற்சி பண்ணும்போது அந்த உணர்வு வந்து நமக்கு எதுவுமே இல்லாம இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுமா. அதுக்கு என்னமா பண்ணலாம்? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தீட்சை கொடுக்கும் போது மெயினா கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு தான் கொடுக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ் ஆமா, அது மட்டுமா? கண்டிப்பா. ஆமா, முதல் வந்து சொன்னீங்க. இதுல எதுலயுமேமா உணர்வு பின்னாடி போனோம்னா அதுல மனசு போய் மயங்கி நின்னுடும். சரிம்மா. சரிங்களா? நான் சொன்ன உதாரணம் எதுக்குன்னா, பயோமேக்னட்டிசம் தான் எல்லாத்தையும் நடத்துது அப்படிங்கிறதுக்கான உதாரணம். இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு கிடைச்சிருக்கும். இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு உணர்வு கிடைக்குது எனக்கு, அப்படியே தலைப்பக்கம் அழுத்தமா இருக்கும், அப்படியே உடம்பு சாஞ்சிட்டே போகும், இப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டோம்னா அதுலயே நின்னுடும் மனசு. ஐயோ நான் சாயவே இல்லையே, எனக்கு கனமாவே வரலையே. சரியா? இது வேண்டாம். மகரிஷி என்ன சொல்றாங்க? வேணாம். கண்ணை மூடி மகரிஷி சொன்ன ஒருமையுடன் குரு நெறியில் பழகணும்பாங்க. எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நீங்க தவம் பண்ணுங்க. கண்ணாடி பயிற்சியும் அதே மாதிரி. ஒரு 2 நிமிடம் உங்க உருவத்தை பாக்குறீங்க. கண்கள் எப்படி இருக்கணும்? அன்பும் கருணையுமா இருக்கணும். இமைக்காம உங்க உருவத்தையே பாக்குறீங்க. அப்ப என்ன நடக்குது அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொன்னோம்? எல்லாமே காந்தம் தான் சொன்னோமா? கண்ணால பார்க்கும்போது காந்தம் வெளிப்படும் இல்லையா? அது வெளிப்பட்டு தானே நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம உடம்பில் இருந்து சூக்குமம்னா என்ன? காந்தம் வெளிப்படுது. அந்த வெளிப்படும் போது இங்க 100% இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 15% வெளியே போயிடுச்சு. நான் கண்ணால 2 நிமிஷம் பார்க்கும்போது அடுத்த 3 நிமிஷம் கண்ணை மூடிக்கிறேன் இல்லையா? கண்ணை மூடும் போது இந்த யுனிவர்சல் மேக்னட்டிசம் சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையில அந்த வான்காந்தம் ரொம்ப பியூரா இருக்கு அதிகாலை நேரம். சரியா? அதை நான் உள்ள வாங்கிக்கிறேன். அந்த 15% உள்ள வாங்கிக்கிறேன். வெளியில இருந்து சுத்தமானதை வாங்கிக்கிறேன். இதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி 3 முறை பண்றோம். இப்ப நம்ம கிட்ட இருந்து அந்த வெளிப்பாடு 55% வரைக்கும் போகும் கண்ணாடி பயிற்சியில. அப்போ 55% வெளியில போச்சுன்னா, வெளியில இருந்து 55% உள்ள வாங்கிக்கிறோம்னா எவ்வளவு பியூரா ஆயிடுது நம்மளோட பயோமேக்னட்டிசம். யோசிச்சு பாருங்களேன். சரியா? அதுதான் கிடைக்குது. கண்ணாடி பயிற்சி செஞ்சதுக்கு என்ன எனக்கு அடையாளம்? நீங்க சொல்ற மாதிரி என்ன உணர்வு அப்படின்னா, உங்களுக்கு எங்கேயுமே எல்லா இடமுமே ஒரு அன்பும் கருணையும் தான் இருக்கும் நம்ம கிட்ட. யாரா இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது ஐயோ இவங்களும் இறைவனோட பிம்பம் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையும் குறை காணாம. ஏன்னா பயோமேக்னட்டிசம் இங்க ஃபுல்லா இருக்கு. மகரிஷி எல்லாம் யாரை பார்த்தாலாவது வெறுப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. மகரிஷி மட்டும் இல்ல, புத்தரோ எல்லா மகான்களும். காரணம் என்னன்னா அவங்க எப்போதும் ஃபுல்லா இருப்பாங்க இயற்கையோடு ஒன்றி. சரிம்மா. அப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளது இன்க்ரீஸ் பண்ணிக்கும் போது அந்த மாதிரியான உணர்வு நமக்கு அதிகமா குறை பார்க்கறது இல்லாம எல்லாரையும் நேசிச்சு நம்ம நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஒரு கான்சன்ட்ரேஷனோட செயல் செய்யறதுக்கு நல்லா கிடைக்கும். இதெல்லாம் தான் இது. இந்த ஒரு ஏன்னா நிறைய வந்து கேள்விப்படுவீங்க, இப்படி தெரியும் அப்படி தெரியும், அதெல்லாம் வேணாமா. அது பின்னாடி மனசு போயிடும். அங்கதான் நிப்போம் நம்ம. ஒரு உதாரணமா சொல்றேன்ல, நம்ம பெண்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்றோம், சூப்பரா வந்துருது. உடனே வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு நீ செஞ்சது, அருமையா இருக்குங்கிறாங்க. அடுத்த 10 நாள்ல திரும்பியும் அதே செய்யறோங்க. அது என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு செஞ்ச மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க.
ஆமாமா. ஏன் என்ன காரணம்னா, முதல் நாள் நிஷ்காமியமா செஞ்சோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் என்னோட செயல் செய்யறேன்னு செஞ்சோம். அது நல்லா ஆமா. வந்துடுச்சு. 2வது தடவை செய்யும்போது என்ன எண்ணம் போயிடுச்சு, ஐயோ முதல் தடவை மாதிரியே வரணும், அவங்க பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது செயல்ல குறைபாடு வந்துடுச்சு. ஓகேம்மா, ஓகே. அதனாலதான் புரியுது. டேஸ்ட் குறைஞ்சது. அதே மாதிரிதான் பயிற்சிகளும். சரியா? சுவாமிஜி புரியுது, கொடுத்ததை புரியுது. அப்படியே செய்வோம். அவ்வளவு. சரி, சரிம்மா. அதுக்கப்புறமா தீட்சை கொடுக்கும்போது வாழ்க வளமுடன்மா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. தீட்சை கொடுக்கும்போது, இப்போ ஆ, மேட்ல இருந்து பள்ளம் நோக்கி பாயணும்னா ஃபோர்ஸ் இருந்தா தானே முடியும். சரிம்மா, சரி. ஃபோர்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஆ, ஃபோர்ஸ நம்ம ஏத்திக்கிறோம். அவங்களுக்கு சரி. ஆற்றல் மகரிஷி தான் கொடுக்கிறாருமா, சுவாமிஜி ஆமா. தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ம். டூலான நம்ம கருவி நல்லா வச்சுக்கணும்ல நம்ம. சரிம்மா, சரி. டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுமா, டிவி ம், மெக்கானிக் தான் பண்றாரு. ஆனா அவர் ம். கொண்டு வர்ற ஸ்க்ரூ டிரைவர் ஷார்ப்பா இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாம்மா, அப்பதானே புரியுது. கழட்ட முடியும். அந்த ஓகே, மாதிரிதான் நம்ம. அப்ப நம்மள ஓகே. நல்லா வச்சுக்கிறதுக்கு கண்ணாடி பயிற்சி. சரிம்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிருந்தா அம்மா கொஞ்சம் கேட்டுருங்க. உங்களோட நிறைவு பண்ணிக்கலாம். மணி 7:30 ஆயிடுத்து. சொல்லுங்கம்மா. பிருந்தாம்மா நீங்க பேசுறாங்கம்மா. அன்மியூட் கொடுத்துருக்கேன். அம்மா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு வந்து உடல் தளர்த்தல் பண்ணும்போது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வலது கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குமா. முடிச்சு ஏந்திரிக்கும் போது வலது கை மட்டும் கொஞ்சம் வலிக்குது. ஓ ஓ ஓ ஓமா. நீங்க இப்போ மற்ற பயிற்சிகள் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரிலாக்ஸேஷனுக்கு முன்னாடி எல்லா பயிற்சிகளும் பண்ணிட்டு தானே பண்றீங்க? ஆமா எல்லாம் முடிச்சு கடைசியா தான் மகராசனம் மகராசனம் எல்லாம் பண்றீங்க இல்லையா? அப்பெல்லாம் பண்றீங்க ஆமாமா கரெக்டா? சரியா? ஆமாமா அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு தானே வந்து பண்றீங்க. அதுக்காக தான் கேட்டேன். 2வது ஏன்னா அந்த வலது கை பக்கத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுனால கூட இருக்கலாம். நம்ம இப்ப மகராசனம் எல்லாம் பண்றோம், நம்ம திருப்பி படுத்து பண்றோம். சரிங்களா? அந்த லெஃப்ட் ரைட் போறோம். நம்ம அந்த முதலை பயிற்சி எல்லாம் பண்ணும்போது வலது கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்களாங்கிறத பாருங்க நீங்க. சரிம்மா. சரியா? ஏன்னா மகரிஷியோட பயிற்சியிலமா ஒரு முக்கியமான விஷயம், நெகட்டிவ் இம்பாக்ட் எங்கேயுமே கிடையாதுங்கம்மா. எனக்கு இந்த பயிற்சி பண்ணினேன், அதனால என் உடம்புல ஒரு மாற்றம் அப்படின்னு கிடையாது. பயிற்சியை நல்லா செஞ்சோம்னா பலன் 100%. கொஞ்சம் மாத்தி செஞ்சோம்னா பலன் குறையும். அவ்வளவுதான். அதனால இந்த பயிற்சியினால் எதனாலும் வருவதற்கு வாய்ப்பில்லைம்மா. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கைகள்ல வருது இல்லையா, மகரிஷியோட ரிலாக்ஸேஷன் போட்டாலும் சரி, நீங்களா பண்ணாலும் சரி, கைகளுக்கு வரோம் இல்லைங்களா, எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் மனசை வச்சுக்கோங்க. சரிம்மா. கொஞ்சம் அதிக நேரம். அப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் கரெக்டா இருந்தது, நல்லா இருந்தது. இப்ப கொஞ்ச நாளா தான் அப்படி இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா அப்ப நீங்க அந்த வலது கைக்கு ஏதாவது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறீங்களாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஏதாவது நம்ம ஒரு பக்கமா படுத்து ரொம்ப அதுக்கு ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கும்போது நீங்க இந்த கை பயிற்சிகள் எல்லாம் பண்றோம்ல, அப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயினா இருந்திருக்கலாம். என்னன்னு பாருங்க. பட் பயிற்சியினால இருக்காது. பட் ரிலாக்ஸேஷன்ல இந்த கைகளுக்கு கொஞ்சம் அதிக நேரம் கொடுங்க. ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க அதிக நேரம். சரிங்களா? வாழ்க வளமுடன். சரிம்மா. வாழ்க வளமுடன். அருமையான நன்றிங்கம்மா. எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றிம்மா. அனைத்தும் குருவருள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு சாட் கொஸ்டின் மட்டும். ஒரே ஒரு நிமிஷம். ஐயா பிரேமலதாங்கிறவங்க கேட்டிருக்கீங்கம்மா. வில் காயகல்பா ஹெல்ப் நியூ கப்பிள்ஸ் ஃபார் பிரெக்னன்சி? கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பாக காயகல்ப பயிற்சி செய்து கணவனும் மனைவியும் பயிற்சி செய்து பிறக்கக்கூடிய குழந்தை கருவிலே திருவுடைய குழந்தைகளாக இருக்குமா. கண்டிப்பாக நம்மளோட ஆழியார்ல கேம்ப்ஸ் நடக்கும். எவ்ரி இயர் நடக்கும். அதுல ஒரு முறை கிட்டத்தட்ட 50 தம்பதியர் அவங்க குழந்தைக்காக தேடிக்கொண்டு இருக்கிறவங்க, தயாராக அதுக்கான அந்த வயதுல இருக்கிறவங்க, அவங்க பயிற்சிகள்ல கேம்ப்ல கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மகரிஷி பயிற்சிகள் கூடவே உணவு கட்டுப்பாடு எல்லாம் செஞ்ச போது 48 தம்பதிகள், 45க்கு மேற்பட்ட தம்பதிகள் பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்கம்மா. ஸோ காயகல்பம் இஸ் த பெஸ்ட் ரெமெடி. அந்த அதுவும் இப்போ தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இன்னைக்கு இருக்குது. அந்த ஒரு துர்பாகிய நிலையில இருக்கிறோம் நம்ம. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எல்லாம் அவ்வளவு பாவம் இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. இது ஒரு பெரிய வரப்பிரசாதங்கம்மா. வாழ்க வளமுடன். பிரேமலதாம்மா இருக்கீங்களான்னு தெரியல. ஓகேங்கம்மா, நீங்க இருக்கீங்க. வாழ்க வளமுடன். பட் 2 பேரும் செய்தா ரொம்ப சிறப்புமா.
கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யும் போது அது ரொம்ப பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ரோஜா பாபுமா. நம்ம நிறைவு பண்ணிக்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.